அம்மா இல்லையா? அறிவு? டேய் அறிவு, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. அந்த வரம் போத நீயும் வாடி இங்க. வரங்க. சண்முகம் வாங்க. ஐயோ என்ன நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்ல. அம்மா, உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம். ஒரு தட்டு இருந்தா கொடுங்களேன். இருமா. எந்திரிங்க. இந்தாமா. சண்முகம் என்ன இதெல்லாம் சொல்லியிருந்த நானே வந்திருப்பான்ல. இல்லை, உங்க பங்குக்கு பத்திரிக்கை இருக்கு. அதை கொடுத்துட்டு மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்திருக்கு. சரி. உங்க எல்லாருக்கும் துணி எடுத்திருக்கு. அதோட பணத்தையும் வச்சு கொடுக்கறது இதெல்லாம் ஒரு முறை தானே. நாங்க வாங்கிடுங்க. வாங்கிக்கோங்கப்பா. செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படியா செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது குறை இருந்தா அத நீங்களே எங்க கிட்ட நேரடியா சொல்லுங்க. செய்ய வேண்டியதா? பேச வேண்டியதே இன்னும் பேசல, அதுக்குள்ள செய்ய வேண்டியதை பத்தி சொல்றீங்க. இது எந்த ஒரு நியாயம் சண்முகம்? இப்ப என்னப்பா உங்களுக்கு? கல்யாணம்னா பேச வேண்டியதை பேசணும்ல. எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு பத்திரிக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்க. நீங்க பேச வேண்டியதுன்னா எதை சொல்லுதீங்க? சரி சண்முகம், அந்த தட்டை கீழே வைப்பா. நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஏங்க, முதல்ல தட்டை வாங்குங்க, அப்புறமா பேசிக்கலாம். முடியாது, முதல்ல பேசணும். சண்முகம், நீ முதல்ல தட்டை கீழே வை. கீழே வை. கீழே வை. இப்ப சொல்லுங்க. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டு அனுப்ப போற? என் பையனுக்கு என்ன கார் வாங்கி தர போற? என்ன மேடம் இது? எனக்கு உதவி பண்ற நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. ரத்னா கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா அந்த கல்யாணம் நடக்கணும் நீங்களே படாத பாடுபட்டு இருக்கீங்க. மேடம், கொடுத்த வாக்கை மீறலாமா மேடம்? ஏன் மேடம், எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பின்வாங்குறது நம்பிக்கை துரோகம்ல? ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்ன ஓவரா பேசுற? எல்லாம் புரியுது மேடம். ஆனா அந்த ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் கல்யாணம் நடக்க போறத நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா வருது. என்னால தாங்க முடியாது மேடம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். இடியட் மாதிரி பேசாத. ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்தினா வீராவோட கல்யாணமும் சேர்ந்து தானே நிக்கும். என்னோட 10 வருஷ பகை. இந்த கணக்கை தீக்கிறதுக்காக தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கைவிட சொல்றியா? மேடம், அப்ப என்னோட நிலைமை என்ன மேடம்? உங்களுக்கு உதவி பண்ணிட்டு என்ன தோத்து போய் ஒதுங்கி நிக்க சொல்றீங்களா? வெங்கடேஷ், இங்க வந்து நீங்க கோவப்பட்டு பேசிட்டு இருந்தீங்க. அது நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுங்க. சார், என் லைஃபே போகுது சார். ரத்னா அறிவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தோத்து போய் அவமானப்பட்டு நிப்பேன் சார். டேய், யாரா நீ? அப்ப என்னோட லட்சியத்தை கை விட்டுட்டு உனக்காக விட்டு கொடுக்க சொல்றியா? பைத்திய மாதிரி பேசாத. ஐயோ அம்மா, அங்க பாருங்க,
சண்முகம் வரா, வீராவும் வராமா? வண்டி இங்கே வெயிட்டிங்ல இருங்க, போயிட்டு வந்துடுதோம். சரிண்ணே. குரு மேடம். இவன் சண்முகம் கண்ல பற்றக்கூடாது. சரிங்க மேடம். குயிக். இருங்க வந்தா இவ்வளவு தூரம் ஆயி போச்சுல. யாருக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன? நான் இங்கே நிக்கிறேன், வரட்டும் பாத்துக்கலாம். பாருங்க. ஏய் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சொல்றேன்ல. சார் விடுங்க சார், சொன்னா கேளுங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் மேடம். வாங்க. இருந்தானல போலீஸ்காரமா வீடு பெரிய இடம் தானே, அவங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும்ல. இப்ப அறிவழகம் வீடு ஒன்னும் குறைச்சிடல. பெரிய கடைனா காஸ்ட்லியா இருக்கும்னு அவசியம் இல்லடி. இங்க டிசைன் நிறையவே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க என்ன? இல்லை போனோம்னு அவசரப்படுத்துறீங்க. இங்க வந்தா அந்த போலீஸ்காரமாவையும் காண, இந்த அறிவழகம் குடும்பத்தையும் காணும்ல. வருவாங்கடா, மாப்பிள்ளை வீடு இல்லையா, கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. இல்லை அறிவோட அப்பன் நகை எடுக்கும் போதே சாவடிச்சான். இங்க வந்து என்ன டிராமா பண்ண போதான்னு தெரியலையே. நிச்சயமா இங்கேயும் ஏதாவது செய்யதாண்டா போறாரு. நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வரும்போதே எருமத்தோலை போத்திட்டு தான் வந்திருக்கேன். இது நடந்தாலும் பொறுத்துட்டு தானே போயாகணும். சண்முகம், நமக்கு தேவை இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். முக்கியமா ரத்னா கல்யாணம். அவ வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இதான். புரியுதா? வீராவும் நம்ம வீட்டு பொண்ணு. அவ கல்யாணத்திலயும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. இது இப்போதைக்கு உனக்கு சோதனையான நேரம் தான். ஆனா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. அது உன்னோட பொறுமை.